பல இறைவாக்கினர்களும் பழைய ஏற்பாட்டு மனிதர்களும் இயேசுவை மெசியாவை காண வேண்டுமென்று விரும்பினார்கள், தவமிருந்தார்கள், காத்திருந்தார்கள். இந்த சூழலிலே இயேசு வந்து திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து மனிதராக வாழ்ந்து புதுமைகள் செய்து போதித்து அவருடைய மரணம் உயிர்ப்பின் வழியாக மீட்பை தந்திருக்கிறார். அதனால்தான் திருத்தூதர்களையும் மற்ற சீடர்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்கள் கண்கள், உங்கள் காதுகள், நீங்கள் காண்பதை, நீங்கள் கேட்பதை நினைந்து மகிழுங்கள், பேறு பெற்றவர்கள்கிறார். இதைவிட அதிகமாக தான் நமக்கும் கடவுளுடைய அருளும் ஆசீரும் கிடைத்திருக்கிறது. திரு அருட்சாதன அருள், திரு விவிலியத்தில் கடவுள் வார்த்தை வாயிலாக பேசுவது, அதிலும் குறிப்பாக திவ்ய நற்கருணையின் வழியாக கடவுளுடைய பிரசன்னம், திருச்சபை என்ற அந்த குழுமத்தின் வழியாக கடவுள் நம்மோடு இருப்பது, இதெல்லாம் இயேசுவின் காலத்துக்கு பிற்பாடு வந்தது. நாமும் அந்த பேறு பெற்ற ஒரு நிலையிலே தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, பயன்படுத்தி மீட்பை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் கடவுளை முகமுகமாக பார்க்கின்ற பேறு நமக்கு கிடைக்கும். இதனுடைய தொடர்ச்சியாக தான் அது இருக்க வேண்டும். இங்கே நாம் காணவில்லை என்றால் அங்கே காண முடியாது. எனவே இயேசு நம்மையும் பார்த்துதான் கூறுகிறார், உங்கள் கண்கள், உங்கள் காதுகள், உங்கள் வாழ்வு பேறு பெற்றவை. இந்த பேறு பெற்ற நிலையை நினைந்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் அதை செயலிலே காண்பிப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.